நம்ம கூட வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட நமக்காக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல், நம்மளோட மனது. இது ரெண்டையும் நம்ம சரியாக பராமரிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ரெண்டு கருவி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு, உங்கள் உடல். இது ரெண்டுமே தான் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காக, உங்கள் கோல்ஸுக்காக, நீங்கள் பார்க்குற வேலை எல்லாத்துக்குமே அந்த கருவின்றது உங்களோட உடல், உங்கள் மனம். இதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா இல்லையா? நம்ம ஒரு நோய் வர்றப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் சாப்பிட்றது, மருந்து எடுத்துக்கிறது, இல்லை வலி வர்றப்ப நம்ம ஆயின்மெண்ட் போட்டுக்கிறது, டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் கவலைப்படுறது, கேன்சர் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது, தைராய்டு வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது, சுகர் ப்ரெஷர் ஏறினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது, அப்புறம் பாடி பெயின் வந்ததுக்கப்புறம் உட்காந்து லீவ் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு அசதியான ஒரு ஃபீலிங், நமக்கும் கஷ்டம் கொடுத்து, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் கஷ்டம் கொடுத்து. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் ஒரு நாள் இருந்தாலே கஷ்டம், ஒரு வாரம், ஒரு மாதம் இருந்தோம் அப்படின்னா. ஏன்னா இது நம்ம உடம்பு, நம்ம உடல் அப்படின்றது இப்படி தான் இயங்க வேண்டியது இருக்குது. இந்த பிரபஞ்சமே இந்த உடலை படைத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில செயல்கள் செய்வதற்காக. அப்படின்றப்ப அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து கவனித்து வச்சுக்கணும். we take it for granted. எப்போ ஒரு தடவை நமக்கு ஒரு வலி வந்தாலோ இல்லை ஒரு நோய் வந்தாலோ தான் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வைத்தியம் எடுத்துக்கிறது. பட் நம்ம முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டா, ஒரு சில பாதுகாப்பு கவசங்களை நம்ம போட்டுக்கிட்டா, நம்மளை சுற்றி நம்ம உடலுக்காக சில பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை உடனே டாக்டர் அப்படின்றது மாதிரிலாம் நான் சொல்லலை. டயபெட்டிஸ், ப்ரெஷர், பாடி பெயின், தைராய்டு, வலி எல்லாமே பார்த்திங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் டு ஹியூமன் சோல். நம்ம இதை இதுக்கு வைத்தியம் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிலாம் நான் சொல்லலை. இதுக்கு முறையான ஒரு பயிற்சி நம்ம உடலுக்கு கொடுக்கறது மூலியமாக, முறையான செயல்பாட்டு நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கு மூலியமாக நம்ம உடலை பரிசோதித்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்ப இதிலிருந்து நம்மளால் குணமடைய முடியும், முழுமையாக குணமடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். கடந்த 5 வருடங்களாக நான் இதில் தான் இந்த ஆய்வில் தான் மேற்கொண்டுட்ருக்கேன். ஒரு ஹெல்த்தை எப்படி, ஏன்னா ஐ ஆம் மோர் இன்வால்வ்ட் இன் ஹீலிங். என்னோடய மிஷனே பார்த்தீங்கன்னா டு ஹீல் அண்ட் எம்பவர் 1 million இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹெல்ப் them டு அச்சீவ் their பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதை எப்படி நம்ம மக்களுக்கு எளிய முறையில் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எளிய முறையில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து கம்மிங் January 14th சண்டே ஈவினிங் 5:30 to 6:30 செஷன் இருக்கும். அப்புறம் 6:30 to 7:30 பரிசோதனை நடக்கும். 7:30 to 8:30 ஓவரால் உங்களுக்கு உங்கள் பாடி A to Z, டிப் ஆஃப் த டோ டு டாப் ஆஃப் த ஹெட்டுக்குரிய ஹீலிங். டோட்டல் ஓவரால் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 to 8:30 வரைக்கும் த செஷன் வில் பி கோயிங். இது முழுக்க ப்ராக்டிக்கல் செஷன். ஏஜ் ஆஃப் 14 ஏஜ் ஆஃப் 90 வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். எந்த உடல் குறைபாடு இல்லை மன வருத்தம் இல்லை மன அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் இதை அட்டென்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது முழுமையும் உடல் மற்றும் மனதை பரிசோதித்து அதுக்குரிய தீர்வை நீங்களே உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு மாத்திரை, மருந்து, சம்திங் அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம இட்ஸ் நாட் அபவுட் த நாலேஜ், இட்ஸ் ஆல் அபவுட் த விஸ்டம். ஒரு உடல் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கும் உடலுக்கும் உள்ள அந்த புரிதல், அந்த கம்யூனிகேஷன் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில முறைகளை நம்ம கையாளுறப்ப நம்மளால் நம்மளையே பார்த்துக்க முடியும், குணப்படுத்திக்க முடியும். இந்த முறையை தான்
நம்ம ஜேர்னி டு வெல்பீயிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து மதுரையில் ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஹோட்டலோட அட்ரஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கோ த்ரூ இட், டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் அன் அமேசிங் லைஃப். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும், உங்களோட சுற்றி உள்ள ரிலேஷன்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உடலில் வந்துட்டு பிரச்சனை இருக்கிறவங்க, மன அழுத்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்பிங் தம். இந்த ப்ரோக்ராமை நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். 3 மணி நேரம் நீங்கள் செலவழிப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோட உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள்வதற்கு உதவும். நன்றி. டெஃபினெட்லி யூ ஹாவ் டு அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த விவரங்களை படித்துட்டு அதுக்கப்புறம் லிங்க்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.